Alleluia, Hosanna, Alleluia, Hosanna, Alleluia, Hosanna, Alleluia, Hosanna, Alleluia, Hosanna, Alleluia, எல்லாம் இயேசுவே, எல்லாம் அவரே. அல்லேலூயா. சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே. ஆராதிப்போம், ஆராதிப்போம். எல்லாம் எனக்கு எல்லாம் நீங்க தான், எல்லாம் அவரே. சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே. புதிதாயின் தீவியோ பார்த்துகின்றார் எனக்கெல்லாம் இயேசுவே, எல்லாம் அவரே. நம்முடைய வாழ்க்கையை புதிதாய் மாற்றுகிறார். ஆமென். எல்லாம் இயேசுவே, எல்லாம் அவரே. அல்லேலூயா. எல்லாம் அவரே. எனக்கெல்லாம் இயேசுவே, எல்லாம் அவரே. அல்லேலூயா. கரங்களை அசைக்காம அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்னும் மட்டும் தாத்தையே பேசுறே, இனியும் காக்கும் இம்மானுவேலரே. அல்லேலூயா. இந்த மட்டும் காத்தையேவி பேசுறே. அல்லேலூயா. ஆராதிப்போம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரோடு பேசுங்க ப்ளீஸ். இந்த புதிய மாதம் ஒரு புதிய வாழ்வு, புதிய வாழ்வு, புதிய வாழ்வு. ஆண்டவரே, பழையவைகள் ஒளிந்து போயின. என் ஜென்ம சுபாவமாகிய ஏந்தி எறிய மோரி எறிய பூசியற்காய்ச்சிய அவையே காணாடியர் எல்லாம் என்னை விட்டு போய்விட்டது. இனி ஒரு புதிய வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையிலே தருகிறவர கோடி 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 நன்றி ராஜா. ஆராதிப்போம். பழைய பழைய வாயை திறந்து ஆராதி. கர்த்தரை மகிமைப்படுத்து. பிசாசம் உள்ள வச்சிட்டு இருக்கிற நீ ஆண்டவருடைய சமூகத்தில் அந்நிய பாசை பெற்றாதான் உன் வாழ்க்கையில் இருக்க பேய் ஓடும், குடும்பத்தில் இருக்க பேய் ஓடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்துல கேளுங்க. அந்நிய பாசை வேணும் ஆண்டவரே, ஆவியின் அனுபவம் எனக்குள்ள வேண்டும் கேளுங்க. எல்லா பேய்களையும் உள்ள வச்சிட்டு இருக்கிறது. ஆமென். ஆண்டவரை மயப்படுத்துங்க. கர்த்தரை மயப்படுத்தி கர்த்தரை ஆராதிப்போம். அந்நிய பாசையில பேசுவாங்க, அந்நிய பாசையில பேசுங்க. பக்கத்தில் அனலூட்டி எழுப்பட்டு ஆண்டவர் தீர்க்க தரிசன ஆவிகளை தரணும். அல்லேலூயா. ஊனி மலரன மலரன திரளரப ஊரி நிதிலி பிறவோ இகுமதபோ சீனதானி மரா உசகிமா துசங்கருணா உனினா சாத சோலிகதா
ore basa e mansatana ore matare mansalua orangane ume durumire ore madisume inkarore nenu nandana mitu sele uma tasane Simo iu mikusane ankare dasamurana அழைத்தோரே ஆயத்து படுத்துவே அன்பு சொரூபி ஆண்டவரே அழைத்தவரே நீ ஆயத்து படுத்துவே அன்பு சொரூபி ஆருயிரே ஈஸ்வரமாரோ Nimanandanu Vasagare Oradesore Malinura Amarani Unkirura Avaleyella Parandiniva Unne Anitirum Inkarame Hallelujah அவளையெல்லாம் நீ மறந்து நீவா இன்காரம் உன்னை அழைத்திடுமே ஹல்லேலூயா சொல்லுங்க ஹல்லேலூயா யார் வேணும் யார் வேணும் Yesu போதுமே we are singing amen praise and worship Yesu போதுமே amen Yesu போதுமே Yesu போதுமே உலகம் வெறுக்கையில் உலகம் உன்னை வெறுத்தது அசுத்தத்தினாலும் வெறுத்தது நீதியை பேசினாலும் வெறுத்தது இயேசு உன்னை அழைக்கிறார் உலகம் வெறுக்க நீரோ அழைத்திட்டீ உமது அழைத்தீரே அந்த வெறுப்பை மறக்கின்றேன் அந்த கசப்பை மறக்கின்றேன் அந்த வேதனையை மறக்கின்றேன் உமது அழைப்பிலே என் வியாதியை மறக்கின்றேன் உமது அழைப்பிலே அந்த மருந்து மாத்திரை மறக்கின்றேன் எல்லா கரங்களை தெரியாம எல்லா அவருடைய அடைப்புல மருந்து மாத்திரை எல்லா ஒளியடி இயேசுவின் நாமத்துல இயேசு கிறிஸ்து நாமத்துல இயேசு கிறிஸ்து நாமத்துல அந்த மருந்து மாத்திரை இயேசு கிறிஸ்து நாமத்துல மறைந்து போவதாக Hallelujah. 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 நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. எத்தனை பேர் சரீரத்தில் இருந்த வியாதி தீர்ந்தது டெஸ்ட் பண்ணி பார்த்து மருந்து மாத்திரை எல்லாம் விட்டுட்டு இயேசுவை மறக்காம பிடிச்சிட்டு அந்த நம்பிக்கை இருந்தா ஆண்டவர் சொல்றார் இந்த நன்றி ஒரு கவி பாடி தேவனை மயப்படுதுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அந்த
நான் பிடிச்சிட்டேன், அவருடைய கரத்தை நான் பிடிச்சிட்டேன். அல்லேலூயா அல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா மகரினாலவோ ஷமரதி லிபிலபோ. அடிமையாண்டவரே அடிமையாண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி 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 என்று நாள் தோறும் பாடுவோம். வல்லவரே நல்லவரே சொல்லுங்க, நல்லவர் சொல்லுங்க, நல்லவரே. நன்றி நன்றி நன்றி. இந்த பாடலை பாடும்போதே இன்னும் உங்களுடைய வல்லமை புறப்பட்டு சாத்தான் தோன்று போவா. சாத்தானால கொண்டு வந்த வியாதிகள், சரீரத்தில் இயற்கையின் வியாதி, சாத்தான வியாதி இப்பொழுது மறைந்து போவதாக. நன்றி நன்றி நன்றி. காண்பவரே காப்பவரே ஆண்டவரே காப்பவரே ஆண்டவரே காப்பவரே. நன்றி 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 ஆண்டவரே. உங்களுடைய அற்புதங்கள் நடக்குதப்பா. மாத்திரை போடுறதுக்கு நான் நன்றி பாடுவேன். பாவங்களை போக்கிவிட்டு பாவங்களை போக்கிவிட்டு நன்றி. இனி பாவம் செய்யாதே. அந்த சிந்தனை வரும்பொழுது நன்றி அப்பா நன்றி நன்றி. சுமந்து கொட்டி அப்பா எல்லா கேன்சர் என்ன வியாதியா இருந்தாலும் சின்ன வழியில இருந்து பெரிய வியாதி வரையிலும் அபிஷேகம் செய்து அபிஷேகம் செய்து நன்றி நன்றி. புது வாழ்வு எனக்கு நன்றி சொல்லுங்க. புது வாழ்வு அப்பா எனக்கு தந்தி. நன்றி அப்பா நன்றி. புது வாழ்வு எனக்கு தந்தி. பாருங்க, நான் தெளிவாக சொல்கிறேன் சபையை, நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் ஆண்டவருக்கு நம்ம எல்லாத்துலேயும் உண்மையாக இருந்தாலும் நம்மளை கட்டி வச்சிருக்கிற அந்த அசுத்த செயல்கள் நீங்கள் வாய்களை திறக்காத பட்சத்தில் ஆண்டவர் தெளிவாக சபையில் நிறைய காரியங்களை சொல்லிட்டேன். கோச்சுக்கிறவங்க கோச்சிட்டு போட்டோம், இருக்கிறவங்க இருக்கட்டும். ஏன்னா அவங்கள கட்டி வச்சுட்டு முன்னேற்றத்தின் பாதையில் போக விடாதபடி உடைக்கி வச்சுக்கிறான். உங்கள் வாயை திறந்து தேவனை மகிமைப்படுத்தாத பட்சத்தில் சத்ரு உங்களை அப்படியே அடிமையாக்கி கொள்ளுவான். மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் என்னை இந்த பாடின பாட்டு போல பாவங்களை மன்னிச்சார், வியாதியை நீக்கினார், சாபத்தை மாற்றினார். நம்பிக்கை இருந்தால் மூணு ஆமேன்னு சொல்லுவோம். ஆமே ஆமே ஆமே.
கர்த்தர் நல்லவர். கடந்த மாதமெல்லாம் நம்மை சுகத்தோடு காத்து வந்து நன்றி சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தை தந்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையெல்லாம் நம்மை அனுதினமும் உட்கொண்டு சாப்பிட்டு தேவனுடைய வல்லமையான அதிசயங்களையும் வேதத்தில் இருக்கிற அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற போவதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். நமக்குள்ளே இருக்கிறதான ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை தருவேன்னு சொன்னார். அங்கே இருக்கிற 7 ஜாதிகளை துரத்துவேன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது போல முதலாவது நமக்குள்ளே இருக்கிற 7 ஜாதிகளை நடத்தும் பொழுது கர்த்தருடைய வல்லமை நம்ம மேலே வந்து இறங்கும். அந்த வல்லமையோடு நாம் கடந்து சென்று அந்த கானான் தேசத்திலே, ஆசீர்வாதமான தேசத்திலே சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாய கர்த்தர் உதவி செய்ய போவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் உட்காருவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வந்திருக்க ஒவ்வொருவரையும் இந்த புதிய மாதத்தில் உங்களை வாழ்த்தை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட தேவன் நம்மை வழி நடத்துவாராக. அவருடைய சித்தத்துக்கு நம்மை விட்டு கொடுத்து ஆராதித்து மகிழ கர்த்தர் உதவி செய்வார். ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும் தேவனுடைய சித்தம் என்னவோ அதை ஆண்டவர் நிறைவேற்ற நம்ம எந்த அளவு அர்ப்பணிக்கிறோம் அந்த அளவு தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். தேவன் நமக்கு நல்லவராகவே இருந்து நன்மைகளை செய்வார். எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவன் நம்மை குறித்து ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். அதை ஆண்டவர் நிறைவேற்றுவார். இதை உதாரணமாக நாம் வைத்திருந்தாலும் இன்னொரு வசனத்தை கூட ஆண்டவர் தருகிறார். இதை நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய நீங்கள் சாவதானமாக இருப்பீர்களாக. ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன கட்டளை கொடுக்கிறாரோ அதை நாம் செயல்படும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ஆண்டவர் சொன்ன தேசத்துக்கு கொண்டு போவார். அவர் சொல்கிறது என்ன, முதல்ல நம்மளை உலகத்தில் வாழ்ந்து நல்ல சுகித்து செழிப்பு யாக்கோபின் ஆசீர்வாதமும் இஸ்ரவேலின் ஆசீர்வாதமும் நாம் பெற்று செழிப்பாய் வாழ்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்து பரம கானானை சுதந்திரிக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு பிறப்பு ஒன்று உண்டென்றால் ஒரு இறப்பு ஒன்று உண்டு. அதில் பிறப்பு எப்படி இருக்கிறதோ அதை விட சிறப்பானது தான் இறப்பு. ஊரிலே பிறந்த நாம் தாயின் வயிற்றிலிருந்து பையூரிலிருந்து இந்த பொய்யூரிலே பிறந்து வாழும் பொழுது உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நாம் சந்தித்து நமக்கு முழுவதும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆளுமை செய்யும்படி. அதை நாம் எந்த அளவு அதை எடுத்து செயல்படுகிறோமோ எடுத்து இந்த பொய்யூரிலிருந்து மெய்யூருக்கு செல்லும்படி ஆண்டவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். அதை நிறைவேற்றி முடிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த வசனங்களை நான் பார்க்கும் பொழுது நீங்கள் பிழைக்கிறது மாத்திரமல்ல, பெருகணும், மல்டிப்ளை. பிழைக்கிறது எப்படி வேணாலும் பிழைக்கலாம். அம்மா வீட்டு சொத்தை எடுத்து கூட பிள்ளை சாப்பிட்டுட்டு இருக்கலாம். குடும்ப சொத்தை கூட வச்சு சாப்பிட்டு குடும்பம் நடத்திட்டு இருக்கலாம். ஏன்னா ஒன்று பண்ணிடலாம். யாரோ சம்பாதிச்சு வச்சு போனால் அப்பா அம்மா சம்பாதிச்சதை வச்சு பிள்ளைங்க வாழலாம். இல்லை ஏதோ ஒரு வேலை கிடச்சிது அந்த வேலையை வச்சுட்டு கூட பிழைச்சிடலாம். அது வேறு. நீ பெருகணும்னா என்ன வேணுன்றதை நம்ம சிந்திக்கணும். முயற்சி ஏதாவது ஒன்று நம்ம வாழ்க்கையில் வேணும். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம உறுதியாக பிடிச்சிட்டு அவருடைய கற்பனைகளையும் அவர் சொல்கிற வழியை நம்ம பின்பற்றினோன்னா நம்ம பெருகிட்டே இருப்போம். ஒருவரால் நம்மளை குறுகி வைக்கவே முடியாது. பெருகிட்டு அவருடைய சித்தத்தையும் அவருடைய காரியங்களை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறோமோ அந்த அளவு பெருகிட்டே இருக்கும். பாருங்க, இயேசுநாதர் அவர் பிறந்தார் ஜனங்களுடைய பாவங்கள். ஆனால் அவரை யாராவது அடக்கி வைக்க முடிஞ்சுதா? அவர் இருந்தாலும் அவர் பிறந்திலேருந்தே அவருடைய வல்லமை வெளிப்படுது. சிறு வயதிலிருந்தே ஆலயங்களுக்கு போகிறாரு, எடுக்கிறாரு. அவருடைய பெயர் புகழ் வழங்கிட்டே இருக்குது. அவருடைய மகிமை வெளிப்பட்டுகிட்டே இருக்குது. யாராலும் அடக்கி வைக்க முடியாது. எல்லாம் கடைசியில் வாழ்க்கை குழந்தை பருவம் முடிஞ்சது, வாழ்க்கை பருவம் வாலிப பருவம் வந்தாலும் அவருடைய ஊழியங்கள் அவருடைய மரணங்கள் பார்த்தாலும் மரணம் அவரை அடக்கி வைக்க முடியவில்லையே. கல்லறையோ கட்டி வைக்கும். ஆகவே முடியவே முடியாது. பெருகிட்டே இருக்கும். கிருபை பெருகும், அவருடைய வல்லமை பெருகும், அவருடைய அற்புதம் பெருகும், அவருடைய மகிமை பெருகும். ஆகவே ஆண்டவர் நம்மளை பிழைக்கும்படிக்கு மாத்திரமல்ல
பெருகும்படிக்கும் அழைத்திருக்கிறார். ஆகவே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னொரு காரியத்தை கூட நாம் பழகி பெருக வேண்டுமானால் நோவாவோடு ஆபிரகாமோடு முதல் மனிதனாக ஆதாமோடு பார்த்தார். மனுஷன் உலகத்தில் பெருகணும்னு சொல்லி பார்த்தா ஆதாமு மூலமாக உண்டான காரியம் எல்லாம் அது பாவத்தோடு அழிஞ்சு சாபத்தோடு போயிடுச்சு. ஸோ அதுக்கு பின்பு தான் இயேசு வந்த அதை நிறைய நாட்டும்படி அவருடைய மகிமை வெளிப்படுது. ஸோ அதே போல் நோவாவை நீதிமானாக கண்டார். அவன் அந்த பலகி பெருக ஜனங்களை பெருகும்படியும் உருவாக்கினார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே சில காரியங்கள் நம்மை விட்டு அகன்று போகும். ஆதாமை போன்ற செயல் அகண்டு போச்சுன்னா அதை அழிச்சிடுவார். அழிச்சிட்டு நோவாவை எழுப்பி ஜனப்படும் போல ஆண்டவர் நம்மை சுத்திகரித்து வழி நடத்துவார். அதிலிருந்து சந்ததி உருண்டாகி பெருக கத்தோதீஸ்வர். அதை 1 Corinthians chapter 8 verse 1 1 கொரிந்தியர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியங்களையும் நாம் கேட்கும் பொழுது நமக்குள்ளே என்ன உண்டாக வேண்டும்? விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நாம் எல்லாருக்கும் அறிவு உண்டு என்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். இன்றைக்கு ஆண்டவர் சபைக்கு ஒரு பக்தி விருத்தியை உண்டாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும். இல்லாவிட்டால் சபையிலே மகிமையை காண முடியாது. சபையில் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்காது. ஆகவே நமக்குள்ளே ஒரு பக்தி விருத்தி அவசியம். பக்தி விருத்தியம் என்று சொல்லும் பொழுது அந்த உபாகமத்தில் உண்மையாகவே நமக்கு அந்நிய தேவர்களை நாம் நினைக்கிறதோ அந்த சடங்கோ ஒன்றுமே இருக்கக்கூடாது. ஆமாங்க பாஸ்டர், நாங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டோம். வெள்ளிக்கிழமை என்ன செவ்வாய்க்கிழமை என்ன அதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். நாங்கள் ஆண்டவரை தான் நம்பி இருக்கிறோம். உண்மைதான். வேறு எல்லாம் மீதெல்லாம் சிந்திச்சு பாருங்கள். சரி, அந்நிய தேவர்கள் வேறு ஏதாவது விக்கிரகங்களை படைக்கப்பட கொடுத்து வேறு எல்லாம் அறிவு நமக்கு எப்படி வருது? அந்த அறிவு நான் பரவாயில்ல நிறைய அந்த அறிவுன்றது நான் எனக்கு எல்லாம் தெரியுன்றதே ஒரு இருமாப்பை கொண்டு வருகிறது. நான் எல்லாம் அறிந்து கொண்டேன், எனக்கு தெரியும். இப்போ நான் இங்கே இருக்கிறேன்னா இப்போ எனக்கு ரொம்ப தெரியும், நான் வசனெல்லாம் ரொம்ப அறிஞ்சு வச்சுருக்கிறேன் அப்படின்னு நான் பேசினேன்னா எனக்கு இருமாப்பை கொண்டு வரும். அது என்னுடைய நன்மையை கெடுத்துரும். ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியாது. உண்மையாகவே நான் சொல்கிறேன், எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து இப்போ யூகேஜி போயிருக்கிறாருன்னு தெரியாது. நீங்கள் தான் சொல்லணும். யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கிறாருன்னா சந்தோஷம்தான். அதில் நாளுக்கு நாள் என்னுடைய பக்தி பெருகணும். பக்தி பெருக தான் ஆண்டுடைய மகிமை எனக்குள்ளே இறங்கும். அப்போ தான் அவருடைய வல்லமை வரும், அவருடைய கிருபை வரும், அவருடைய வரங்கள் வரும். சபையில் நிற்கும்போது வரங்கள் கிரீச்சியும். இப்போ பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்னா அந்த பாட்டு பாடும் பொழுது ஆண்டவர் சொன்னார், அந்த பாட்டு நீ இப்பொழுது பாடும் பொழுதே அற்புதம் நடக்கும்னு சொல்லுன்னா அங்கே மருந்து முதல்ல பாடின பாட்டில் மருந்துன்னு சொன்ன. அதே போல் அதில் நன்றி பாட்டிலும் கூட மருந்துன்னு வருதுன்னு பார்ப்போம். நோயெல்லாம் ஆண்டவர் மாற்றுவர். அப்படியெல்லாம் சிந்திக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். ஆகவே ஆண்டவர் அதைத்தான் நமக்கு அறிவுறுத்துகிறார். பக்தி வேண்டும். பக்தி இல்லாத வாழ்க்கை பிரயோஜனமே இருக்கக்கூடாது. ஒருத்தர் சொன்னால் மட்டும் நமக்கு எப்படி இஞ்சி வருது பாருங்களேன், ஏறின்னு வருது. டேய் இப்படி சொல்லிட்டாண்டி நான் விடக்கூடாதுடி அப்படின்றமே இந்த மாதிரிப்பட்ட எண்ணங்களெல்லாம் வரணும். கர்த்தர் அந்த சொல்லும் பொழுது நமக்குள்ளே பார்க்கும்போது கொஞ்சம் வைராக்கியம் கசப்பெல்லாம் வரும். ஓகே. ஆனால் ஆண்டவர் இதுக்கு ஒரு எதிரியான 2 காரியத்தை சொல்கிறார். இதை நம்ம தவிர்க்கணும்னு சொல்கிறார். எப்போவுமே அது ரொம்ப அவசியம். பாருங்களேன், ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அந்த ஒரே இதில் நம்ம பார்க்கும் பொழுது நிறைய காரியங்கள் அதிலே சொல்லியிருக்கு. நாளைக்குள்ள வார்த்தையும் அதிலே இருக்குது. என் வாயிலே எக்காலத்தை உன் வாயிலே எக்காலத்தை வை, அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி என் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடியால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல பறந்து வருகிறார். நல்லா கவனிக்கணும். ஒரு ஆள் இப்படி பண்ணால் கூட இது ஆண்டவருடைய வீடு, சத்துரு வந்து கிரியை செய்யலாம், பறந்து வருகிறார் என்பதை மறந்துடக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், ஒரு மனுஷன் உன் வாயிலே எக்காலத்தை வைன்றார், நீ செய். உண்மையாகவே இந்த 8ஆம் மாதம் கர்த்தருடைய சித்தம் எதுவோ அதுக்கு தான் ஒப்பு கொடுக்க போகிறேன். ஒரு மனுஷிக்கும் பயப்பட போகிறதில்ல. நேற்றுக்கே சொல்லிட்டார், மனுஷனை பிரியப்படுத்தாத. என்ன பிரியப்படுத்துன்ற? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் என் உடன்படிக்கையை மீறினார்கள். நல்லா கவனித்து பாருங்கள். சில காரியங்களை நம்ம செய்கிறோம். ஒரே ஒரு ஆம்பளை வந்திருக்கிறார், பொறுப்பில் இருக்கிற. உன்னை எதுக்கு வச்சுருக்கிறோம்? உனக்கு அந்த தரிசனம் வந்துதான்?
ஒருவனால் உன்னை நியமிச்சிருக்கிறான்னு நீ செய்யணும். அந்த மோசமான பாஸ்டர் எப்படி தான் பாஸ்டர் வாழ்க்கையில் அந்த மனைவி பாஸ்டர் எப்படி வாழ்கிறாங்களோ தெரில அப்படின்னு சிலர் எண்ணம் வருது, வாயிலிருந்து வார்த்தைகள் வர்றது மாதிரி ஆண்டவர் என்னோட பேசுகிறார். அப்பா மோசப்பா, அவரோட எப்படி தான் இருக்க முடியுதோ இருக்கணும். நீ சரியாக இருந்தால் இருக்கலாம், சரியாக இருந்தா, இல்லைன்னா இல்லை. நீ இதெல்லாம் சரியாக இருக்கணும். கர்த்தருக்கு தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ தாங்க நமக்கு காலையில் தாங்க நல்ல தூக்கம் வரும், நல்ல சும்மா காற்று வீசினே இருக்கும், குளுமையான காற்று. நம்மை சிந்திக்க வேண்டும். மீறிய நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடியால் கர்த்தருடைய வீட்டில் அவருடைய கழுகு போல வறந்து வர்றான் சாத்தான். எப்பவும் வருவான், எப்போ நுழையலான்னு பார்த்துட்டே இருக்கிறான். நான் கடந்த நாளில் நினைக்கும் பொழுது, ஏன் நம்ம சபையில் தான் வரானா, வேறு சபைக்கு வரமாட்டானா? எல்லா இடத்துலையும் வரான். ஆனால் அங்கே இந்த மாதிரிப்பட்ட ஒரு கடிந்து கொள்ளுதலோ இப்படி சத்தியத்தில் வளரணும்னு யாரும் போதிக்கிறதில்ல. வந்தாவா உட்காரு, நல்லா சாப்பிடு, நல்ல கேளு, கொடு, செலுத்தின்னு போ, கொடுத்தா என்ன, கொடுக்காம நீ போ. என்றைக்கோ ஒரு நாளைக்கு 100 பேர் 1000 பேர் வரும்போது 1000 பேர் போட்டு அப்படி இப்படின்னு போகிறது தான் ஒழிய அங்கே அவன் அவ்வளோ உன்னிப்பாக கவனிக்க மாட்டான். நம்ம சரீரத்தை கூட பாருங்களேன், நம்ம ஏதாவது ஒரு இது பண்ணோன்னா எவ்வளோ பேண்டுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு. இப்போது கொஞ்சம் இப்படி ஒன்று சொல்கிறோமே, இப்போ அலங்காரம் பண்ணிட்டு போன உடனே நிறைய பேர் விட்டு பார்க்குறாங்கல்ல. இதே போல் நம்ம ஆவிக்குரிய ஒரு அலங்காரத்தில் போய் தேவனை மகிமைப்படுத்தணுன்னா சாத்தான் விட மாட்டான். அதுதான் அவனுடைய ரசம். ஆகவே இந்த நாட்களிலே துரோகம் பண்ணினபடியால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சரியான ஒரு எண்ணம் இல்லை. ஓகே, அதில் நீங்கள் 2வது வசனத்தை கூட, அது நாளைக்கு உள்ளது. 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, எங்கள் தேவனே உம்மை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரவேல் கூப்பிடுவார்கள், நத்திங், கூப்பிட்டாலும் பலன் இல்லை. கர்த்தருக்கு தோத்திரம். தொடர்ந்து இன்னொரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லும் பொழுது, அறியாமையினும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் என்ன கொடுத்து, உன்னை எப்சிபா என்று பீலா என்று உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். நீ பாக்கியவான் என்று சொல்லுகிறார். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு சில அறிவுரைகளை கொடுக்கிறார். உன்னை எப்சிபாவாக நீ இருக்கிறாய், உன்னை மாற்ற விரும்புகிறேன். இல்லாதவர்களை எப்சிபா என்று பீலா என்றும் பாக்கியவான்களாக மாற்ற விரும்புகிறார். அந்த ஸ்தானத்திலே அந்த ஆசீர்வாதம் பெற்றவர்களை இழந்து போகாதபடியும் அவர் நிற்க வைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆண்டவருடைய நோக்கம். வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நான் பார்க்கும் பொழுது, அந்த இருமப்பெல்லாம் நம்மளை விட்டு அகன்று போகணும். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினி தீர்ப்பில்லை. மாம்சத்தெல்லாம் விட்டுறணும், ஆவியின்படி நடக்கணும். மாம்சம் எழுத்து கொல்லும், மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவியும் உற்சாகம் உள்ளது. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சிலருக்கு மாமிசம் சோர்வு, அப்படி அசதி, அஜாக்கிரதை. அதுதான் அந்த சில ஜாதிகள், 7 ஜாதிகளில் ஒன்று. அதை செயல்படுகிற, அதுக்கு அடிமையாகிறது தான். எனக்கு இப்போ தான் கொஞ்சம் தூக்கம் வருது, நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன். செயல்பட முடியாது. கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டுலாம் இன்னும் மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது, மாம்சத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது. அப்படின்னு பார்த்தா என்னால் எழும்ப முடியாது. காலையிலேருந்து நேற்றுக்கு இரவில் 8:30 மணிக்கு தான் எங்கள் சகோதரியெல்லாம் நல்லா காப்பியெல்லாம் போட்டு கொடுத்தாங்க, நல்லா குடிச்சிட்டேன். படுக்க வருமா, 12 மணிக்கு தான் தூங்குறேன், 1:30 மணிக்கு எழுப்பிட்டேன். ஆவி உற்சாகம் உள்ளது, ஆவி அனல் விட்டுணும், மாம்சத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது, மறந்துடக்கூடாது. நடக்கிறவர்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. நம்ம மாம்சத்தின்படி நடக்கணும்னு நினச்சோன்னா ஆக்கினி தீர்வு. 4 பேர் சொல்லுவாங்க, இப்படி பாரு, இந்த ஆளே வரல, அந்த ஆளே வரல, இவரை எதுக்கு இதில் வச்சுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம அந்த இடத்துல என்ன செய்வோன்றதை நம்ம கவனிக்கணும். அப்படி வரக்கூடாதுன்றதுக்கு தான் பாஸ்டே இந்த காரியங்களை வார்த்தையின் மூலமாக சொல்லி முடிக்கிறார். பாஸ்டர் இப்படிப்பட்டவர் அப்படி பண்ணுவோன்னு நினச்சிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது சொல்லும் பொழுது ஆண்டவர் 1 கொரிந்தியர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. ஏப்பா, எங்கள் பிள்ளைங்கப்பா நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சாரி, அது நம்ம அது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டோன்னு சொல்லிட்டு. அதில் சகரியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் ஒரு காரியத்தை பார்ப்போம். சகரியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சேனைகளுடைய கர்த்தர் வார்த்தை உண்டாகி, அவருடைய வார்த்தை உண்டாகுது, நாளைக்குள்ளதுக்கு இன்றைக்கி சொல்கிறாரு. சேனைகளின் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. நாளைக்குள்ள வார்த்தை பாருங்கள். நான் சியோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக நான் மகா உக்கிரகமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இது நாளைக்குள்ளது. ஆல்ரெடி பேசிட்டார் ஆண்டவர்.
மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறார் சபையை குறித்து. சபையில் இனி ஒரு எழுப்புதல் காணணும், ஒரு மகிமையை காணணும். 34 வருஷம் 34 வருஷம் இந்த சபையில் இருந்து என்னத்தை சாதித்த, என்னத்தை பண்ண? உன் ரட்சிப்பு முடிவு இருந்த நிலை நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். ரட்சிப்பு தலைகள் போய் கிடக்குது. ரட்சிப்பு இப்போ எங்கே இருக்கிறிய? வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்குது. எவ்வளோ காரியங்கள் எனக்கு. ஆகவே சேனையிலையும் கர்த்தர் சொல்லுகிறார், இனி ஆலயத்தில் நான் மேலகாம உக்கிரகமான கோபம் அவருக்கு வந்துருச்சு. யார் மேலே? என் மேலே. என் மேலே. ஏன்னா நான் சரியாக நடத்திருக்க மாட்டேன், இல்லை வரவங்களை எப்படி நான் உபசரிச்சிருப்பேன், என்ன செஞ்சுருப்பேன். ஆனால் இயேசுவுக்கு தெரியும். ஆமாம், அசுத்தத்தை அக்கிரமத்தையும் பண்ணி துரத்துனா இல்லை சத்தியத்துக்காக இயேசு அறிவார். உக்கிரகமான கோபத்தை கொண்டு ஆரம்பிச்சிட்டார் சபையில். இதை நாளைக்கு சந்திப்பேன், இன்றைக்கி நான் உங்களுக்கு புளிச்சு போயிடும். கர்த்தர் ஆகவே அறிவுரைகளை கொடுக்கிறார். அதனால் அவருடைய வார்த்தை உண்டானது, அவருடைய வார்த்தை உண்டானது 1ஆம் வசனம் தான் இன்றைக்கி எடுக்க சொன்னார். அவருடைய வார்த்தை உண்டானது. இன்றைக்கே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை நீ மாம்சத்தின்படி நடவாதபடி ஆவிக்கு இடம் கொடுத்து உடனே கர்த்தரை சார்ந்திருந்தால் நாளைக்கு ஆண்டுடைய மகிமை நீ காணலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். 3ஆவதாக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், எப்சிபா என்று மியூலா என்று மாற்றப்பட்ட வாழ்க்கை. கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் சோதனையிலும் வேதனையிலும் நிலைத்து நிற்க கர்த்தர் உதவி செய்வார். எப்சிபா என்று நம்மை உயர்த்தினார், மியூலா என்று நம்மை ஆசீர்வதித்தார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் வளருவோமே ஆனால் ஆண்டவர் நம்மை என்ன சோதனை வந்தாலும் வேதனை வந்தாலும் கர்த்தர் நிலைநிறுத்துவார். பாருங்கள், 2 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஸோ அங்கே எலிஷா சொல்லுகிறார், எம்மா, அதாவது நாம் எப்சிபா என்று மாற்றப்பட்டோம், பியூலா என்று மாற்றப்பட்டோம். அந்த ஸ்திரீ அவளுக்கு பிள்ளை இல்லை, அவளுக்கு பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லாமல் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறது. கணவன் நல்ல பயிர் நிலங்கள் இருக்கிறது, கணவன் காலையில் எழும்பி வேலைக்கு போகிறான், உழவு நடத்துகிறான், வேலைக்காரர்கள் இருக்கிறார், எல்லாம் இருக்கிறார். ஆனால் அவளுக்கு பிள்ளை இல்லை, கைவிடப்பட்ட நிலையில் இருந்தாள். ஆனால் அந்த ஆண்டவராகிய இயேசுவுக்கு ஏதாகலும் அவரிடத்திலிருந்து நன்மை உண்டாகுமா என்று அறிந்து அந்த எலிசா வந்த பொழுது எலிசாவை எந்த அளவு உபசரித்தாரோ, எலிசாவுக்கு என்ன காரியத்தை எல்லாம் அர்ப்பணித்து செய்தாலோ, அவள் தன்னை தியாகம் பண்ண ஆரம்பித்தாளோ, தன்னுடைய மாம்ச கிரியைகளை எல்லாம் அகற்றி, செயலெல்லாம் அகற்றி, ஆண்டவர் அவள் சொல்கிற வந்து போகிறவ, நல்லா புரிஞ்சுடுங்க, வந்து போகிறவ கணவன்கிட்ட சொல்கிற, நம்ம இந்த தெருவில் ஒருத்தர் போயிட்டு இருக்கிறாரு, வந்து போகிறவர், அவர் பரிசுத்தராக இருக்கிறாரு, அவர் நம்ம வீட்டுக்கு அவருக்கு ஒரு அறை வீடை கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும், அவர் நம்ம வீட்டுக்கு வந்தால் நல்லா இருக்கும். ஸோ தென் பரிசுத்தாவியான ஹோலி ஸ்பிரிட் நிறைய பேருக்குள்ளே இருக்கிற அசுத்தாவி உள்ள போடணுன்னா பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு காத்திருந்து செபிக்கணும், அந்நிய பாச வாயில் வரணும். வரும் பொழுது அந்த எல்லாம் போயிடும். ஸோ அவர் ஆவியாக அவர் பார்க்கும் பொழுது பரிசுத்தமானவர் அப்படின்னு சொல்லி கணவன்கிட்ட சொன்ன உடனே, நீ நல்ல வார்த்தை கணவன்கிட்ட சொல்லணும், போய் துர்வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. ஒன்றை குணப்பட வைக்கிறதுக்கு கர்த்தர் வார்த்தைகளை தருவார், நீ சரிப்படணும்னு. அதை போயிட்டு கணவன்கிட்டையோ இல்லை மற்ற விசுவாசிகள்கிட்ட நீ சொல்லி நீ கலகம் பண்ணிடக்கூடாது. நல்ல வார்த்தை உண்டாகணும் வாயில், மாம்ச வார்த்தை வரக்கூடாது. எழுத்து கொல்லும், ஆவி உயிர்ப்பிக்கும், ஞாபகப்படுத்தணும். ஸோ அவள் போய் சொல்கிறா, உடனே அப்படியா, உடனே ஒரு அறை வீடை கட்டி கொடுத்துட்டான். ஓ ரெடி, வா கட்டுவோம். உடனே கொத்தனாரை கூப்பிட்டாங்க, எடுத்தாங்க, பொருள் வந்தாச்சு, கட்டி கொடுத்தாச்சு. அறை வீடை கட்டி கொடுத்தா. அப்படி நம்ம அறை வீடை ஆயத்தப்படுத்தணும். இந்த வார்த்தை கேட்ட உடனே நீங்கள் ஒரு அறை வீடை ஆயத்தப்படுத்தணும். இப்போ வர்ற வார்த்தை ஆவியானவர் கொடுக்குற வார்த்தை, அது எனக்குள்ளே வந்துடுச்சுன்னா அங்கே இருக்கிற நான் கைவிடப்பட்ட நிலையில் ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்கோ அல்லது உலக ஆசீர்வாதம் இல்லைன்னா அதை கர்த்தர் செய்வார் என்று உடனே நீ ஆயத்தப்படணும். கர்த்தர் சொல்கிறார், இந்த மாதம் 8ஆம் மாதம் முதல்ல அதுதான் பேசுகிறார். ஐ அக்ரி, நானும் அதை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். நான் அப்படி ஒரு அறை வீடை கட்டலைன்னா இன்றைக்கி நான் அவருக்குன்னு ஒரு அறை வீடை கட்டிட்டேன்னு எனக்கு. நேற்றுக்கு தான் அந்த எலியாவுடைய உள்ளங்கைகள் மேகம் என்று சொல்லும் பொழுது எலியாவுடைய வசனம் இத்தனை வருஷமாக ஒரு வருஷம் 2 முறை பைபிள் படித்து முடிக்கிறோம், என்னென்ன பண்ண தெரில. எலியா முகம் குப்பரை விழுந்து முழங்கால் படிட்டு ஜெபிச்சா, தலை குப்பரை ஜெபிச்சான்னு தான் சொல்லிட்டு படிச்சுட்டு இருந்தோம். ஆனால் நேற்றுக்கு பார்க்கும் பொழுது அவன் தலை முழங்காலிலே பட்டது, முழங்கால்களிலே பட்டது. ரொம்ப கடினமாக இருந்தது, ட்ரை பண்ணி பார்த்தேன், கீழே படுது.
நான் அப்படி தான் நினச்சேன். நேற்றுக்கு தான் அவனுடைய தலை முழங்கால் பட குனிந்து செபித்தான். அந்த அற்புதம் நடந்தது. மேகம் உள்ளங்கை அளவு ராஜா விட்டு நிற்கிற அந்த மகிமை ஆண்டவர் தருவார். ஒரு அலையிலையோ சொல்லுங்கள், வருகிறவர். அப்போ அந்த ஸ்திரீக்கு நடந்தது என்ன? பிள்ளை இல்லை, கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறார். அவளுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவராகிய இயேசுவாகிய அவர், அது மாத்திரமல்ல, அவர் வாசம் பண்ணுகிற தீர்க்கதரிசியாக எலிசாவுக்கு ஒரு அடைவீடை கட்டி கொடுத்த பொழுது அங்கே பிள்ளை பிறந்தது. அவள் ஹாப்பியாக இருக்கிறாள். பிள்ளை மறிக்க போகுது. அப்பவும் அற்புதம். ஆனால் நல்ல எப்சிபாவும் பியூலாவும் சந்தோஷமாக இருக்கிறாள். அதான் நடந்தது தெரியுமா? பஞ்சம் வந்துடுச்சு. பஞ்சம் வந்தால் எதாவது பண்ண முடியுமா? உபத்திரம் வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. எங்கே போகிறதுக்கு? அவங்க நெல்லை எடுத்து சாப்பிட முடியாது. அவர் பயிர் செய்கிறவர் தான். தோட்டத்தில் நல்லா உழுதுகிட்டு இருந்தார் அப்படின்னு எல்லாம் நம்ம பாடிக்கிறோம். வயலில் அவங்க உடம்பு சரியில்லாமல் குழந்தைய கொண்டு போய் அவங்க அப்பாவிட்ட போகும்போது வேலைக்காரங்க விட்டு உழுது நல்ல பயிர் வைக்கிறது. அவங்களுக்கே பஞ்சம். இது ஒரு நாள் வரப்போகுது. அப்போ தான் பஞ்சம் வந்த பொழுது அவர் சொல்கிறார், தீர்க்கதரிசி வந்தார், நீ உடனே நீ கிளம்பி போயிடு, சில வருஷம் இங்கே இருக்காத, போயிடுன்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா. நீ எவ்வளோ பெரிய லேலாடாரு, எவ்வளோ பெரிய வசதிக்காரியாரு, கோடீஸ்வரனாரு, கோடீஸ்வரி, டாக்டராரு, எம்பிஆர் இல்லை மினிஸ்டராரு, கர்த்தர் சொன்னால் உடனே நீ கீழ்ப்படியலைன்னா அது என்னவோ எனக்கு தெரியாது. வசனம் சொல்லுது. அவள் உடனே கீழ்ப்படிஞ்சு போனான். அடுத்து பார்த்தீங்களா, பாருங்களேன், அவள் எலிசா தன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரியை நோக்கி, நீ உன் வீட்டாரும் கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகலும் சஞ்சரி. உனக்கு இப்போ சாய்ஸ் கொடுக்குறாரு, எங்கே வேணாலும் சஞ்சரிக்கலாம். நீ இங்கே தான் இருக்கணும், கானானில் தான் போயிருக்கணும், இல்லை இதில் எங்கேயாவது போ அப்படின்னா. அப்படின்னா அருவருப்பு. கானானை எதிர் நிற்கிற எந்த இடத்துலையாவது நீ போ, காத்துக்கோ, உனக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறாரு. புரியுதா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். தூக்கம் நம்மளை வாட்டுதா, இல்லை சரீரத்தில் பலவீனம் நம்மளை வாட்டுதா, எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவார். எங்கேயாகலும் போப்பா, நீ இங்கே தான் போகணும் அப்படின்னு இல்லை, கோயிலுக்கு தான் போகணுன்னு, நீ எங்கேயாவது போய் நீ காப்பாற்றிக்கோ. அப்படி ஒரு சாய்ஸ் தராரு உனக்கு. ஆனால் பஞ்சம் வரப்போகுது, உபத்திரம் வரப்போகுது, நீ பாதுகாக்கணும். உடனே அவள் கீழ்ப்படிஞ்சிட்டான். இம்மீடியட்டில் கீழ்ப்படிஞ்சு போகிற. நடந்த கதை என்ன தெரியுமா? தொடர்ந்து அதை நீங்கள் பார்த்துருங்க. நமக்கு அடுத்த காட்சாரி போகணும். ஆனால் குறிப்பிட்ட நாள் கழித்த பிறகு அந்த பஞ்சம் தீர்ந்த பிறகு அந்த தேசத்தில் வர சின்ன கதையாக சொல்கிறேன்னா, அவர் வந்து உரிமையாக கேட்குற. 2ஆம் வசனம் நாளைக்கு நீங்கள் திங்க் பண்ணுங்கள். 3ஆம் வசனம் சும்மா போடுங்களேன், உங்களுக்கு விசுவாசம். 2ஆம் வசனம் போடுங்க. 7 வருஷம் சென்ற பின்பு அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து தன் வீட்டாரங்கூட புறப்பட்டு பெலிசியரின் தேசத்தில் போய் 7 வருஷம் சஞ்சரித்தான். பெலிசியர்னா யார்? நமக்கு எதிரி. ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, தூக்கம் இழுத்து ஓடுது. நீ 5 மணிக்கு வர வைக்க போகிறேன். ஆமாம், பெலிசியர் யார்? அவன் பெரிய எதிரி இல்லை. பெலிசியரை மேற்கொண்டான் யார்? பெலிசியரோட யுத்தம் முன்னது யார்? திங்க் பண்ணுங்க. அப்போது நீ பரவாயில்ல, அவன் நமக்கு எதிரி தான். ஆனால் அவன் தேசத்துக்கு எங்கேயாவது போ. அவன் பெலிசிய தேசத்துக்கு போனான். அங்கே இருந்துட்டா பாருங்கள். இருந்துட்டு 7 வருஷம் அங்கே சென்ற பின்பு பெலிசியரின் தேசத்தை விட்டு திரும்பி வந்தார். தேவ பிள்ளையே, சில வேளை சஞ்சலம், உபத்திரம், நெருக்கம், வேதனை எல்லாம் வரும். எங்கெங்கிலும் போய் பழச்சின்னுடன் நம்ம எங்கேயாவது ஓடி போய் ஏதாவது ஒரு வழியில் அசுத்தத்திலோ அக்கிரமத்திலோ எப்படியோ கொஞ்ச நாள் பிழைச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டுடைய வார்த்தையை நினச்சி நீ திரும்பி வரணும். வந்தேன்னா உனக்கு மகிமை, வந்தால் உரிமை உண்டு. என் அப்பா இயேசுவிடத்தில் நம்ம எதை கேட்குறது அவர் உரிமை இருக்குது. உரிமையாக கேட்கல. அவள் வந்து கேட்குற பாருங்கள். 3ஆம் வசனத்தில் தன்னுடைய அவள் பெலிசியர் தேசத்தை விட்டு திரும்பி வந்து குறிப்பிட்ட நாள் தான் இருப்போம், அதுக்கு மேலே இருக்க தோணாது. நீங்கள் கடவுளை விட்டு தூரம் போனால் என்னைக்காவது ஒரு நாளைக்கு கர்த்தர் பேசுவாரா? பேச மாட்டாரா? பேசுவாரா? அப்போ பேசுனா நீ வந்து தான் ஆகணும். கொஞ்சம் பஞ்சம், வசன பஞ்சம் வந்ததோ, சோத்து பஞ்சம் வந்து ஏதோ ஒன்று வந்துடுச்சு, போயிட்டா. பாவத்திலே அக்கிரமத்தில் விழுந்துட்டா, போயிட்டா. 7 years. மோவாப்புன்னா பெலிசியனே என்ன, நமக்கு எதிரி, கிடந்துட்ட விழுந்தா. ஆனால் உனக்கு உரிமை இருக்குது. அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தா. உரிமையை தந்திருக்கிறார் அவருடைய பிள்ளைகள். நம்ம வந்து உரிமையை கேட்டு
சுதந்திரம், இது என்னுடைய சுதந்திரம், என்னுடைய வயல், என்னுடைய வீடு, எனக்கு நீ தரணும் அப்படின்னு உரிமையாக கேட்கலாம். எத்தனை பேர் அப்படி ஆயத்தமாக இருக்கிறீங்க? வந்து நீ கேட்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? ஒருவரையும் புறம்பே விடுகிறவர் அல்ல. ஒருவரையும் ஆண்டவர் அனுப்பணும்னு நினைக்கல. நீ உணர்ந்து தேவ சமூகத்தில் வந்தால் உரிமை இருக்குது, உரிமை இருக்குது, உனக்கு உரிமையை தந்திருக்கிறேன். உரிமை நீ போன்னு சொன்னால் கூட, நான் உன்னை போன்னு சொன்னால் கூட, நான் ஏன் போகணுன்னு நீ கேட்குறத விட உனக்கு ஆண்டவர் உரிமையை தந்திருக்கிறேன். அப்பான்னு கேட்க உரிமை தான். அப்பா கூட நீ பேசணும். அப்பா உடனே சொல்லுவார், நீ வாசம் பண்ணது பெலிஸ்தேர் தேசத்தில் போய் கடந்தப்பான்னு சொல்லுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் நம்ம எப்சிபா என்றும் பியூலா என்றும் ஆஸ்வதிக்கப்பட்ட நாம், சில பஞ்சம் வரும், சில வீழ்ச்சி வரும். அந்த நேரத்தில் இருந்துட்டு அதில் விழுந்து கடந்துட்டு எழும்பி அப்பான்னு கூப்பிடும்போது, அப்பா பிதாவே அன்பான தேவா அருமரட்சகரே அப்படின்னு முறையிடும் பொழுது, என் மகன் என் மகள் எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தேன், நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாற்றி விட்டேன். நன்றி உமக்கு நன்றி ஐயா. என் தேவன் பெரியவர். அந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது கதை செய்வாராக. ஆம் அன்பு சபை, இன்னொரு காரியத்தை கூட ஆண்டவர் சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சித்தம் நிறைவேற்றினால் உண்டான ஆசீர்வாதம் வெற்றியாக இருக்கும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் செய்வோமே ஆனால் வெற்றியாக இருக்கும். 2 சாமுவேலின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். த புக் ஆஃப் 2 சாமுவேல். டைம் போயிட்டு வேகமாக பார்த்துருவோம். சோத்திரம். வெற்றியாகவே இருக்கும், வெற்றியாகவே. என்ன வெற்றி? இதற்கு பின்பு தாவீது பெலிஸ்தேரை முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி மேத்தேக் அம்மாவை பிடித்து கொண்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பெலிஸ்தேரை தாவீது மேற்கொள்ளுகிறான். பெலிஸ்தேரை அடித்து யுத்தம் பண்ணி அழிக்கிறான். அழிச்சு ஜெயம் எடுத்து அதுக்கு மேத்தேக் அம்மான்னு பேரை போடுறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இன்னும் முதல் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ எப்சிபா, நீ பியூலா, எப்சிபா தான் நீ வாழ்க்கப்பட போகிற. வாழ்க்கப்பட்டவள் பிடித்து கொண்டான். மேத்தேக் அம்மா என்ற பெயரை போட்டான் என்று பார்க்கிறோம். 2வது பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தி புக் ஆஃப் ஜோசுவா சாப்டர் 8 verse 1 ஆண்டவர் சொல்லும் பொழுது உணர்வோம். நிறைய காரியங்கள் பேச நேரம் இல்லை, விட்டுருவோம், நாளைக்கு சந்திப்போம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. இதோ ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். கரங்களை தட்டி கர்த்தரை மயப்படுத்துவோமா? ஆர் யூ ரெடி டு ஒபே? கீழ்ப்படிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? எழுந்து. நவ் யூ வெக்கப். யோசுவா கவலைப்படாதப்பா, துக்கப்படாதப்பா, எழுந்துரு. ஓ, நீ யோசுவா பரிசுத்தமாக தான் இருக்கிறான். நீ பாவத்தில் இருந்தியா, அசுத்தத்துக்கு போனியா, எழுந்துரு மகனே, எழுந்துரு. உன்னை நான் தூக்க விரும்புகிறேன். நீ ஜஸ்ட் முயற்சி. அந்த ஜனங்களெல்லாம் கூட்டிகிட்டு போ, உன் குடும்பத்தை கூட்டிகிட்டு போ. நீ போ, நீ ஆண்டவர்கிட்ட போ, உனக்கு மன்னிப்பு கிடைக்கும், இரக்கம் கிடைக்கும். நீ வந்தன்னா கர்த்தர் அந்த சத்துருவையெல்லாம் ஆயிப்பட்டணத்தை தருவார். அவர் சொன்ன வார்த்தை, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார். உன்னை எப்சிபா என்று பியூலா என்று சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார். நீ எழுந்து வா மகனே, எழுந்து வா, கிளம்பு போ. உடனே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வரும்பொழுது கர்த்தருடைய மகிமையை நாம் காண முடியும். கர்த்தர் செய்கிற கர்த்தர் எப்சிபா என்றும் பியூலா என்று ஆசீர்வாதம், அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள தரிசனம் உள்ள தனிநபர் தேவை. அப்படிப்பட்ட அது மாத்திரமல்ல, பொது நபர்களும் தேவை. தனிநபரும் தேவை, பொது நபர்களும் தேவை. ஆனால் அதற்கு அவசியம் கீழ்ப்படுதல். முதல் நாளே தெரிஞ்சுக்கிட்டோம். முடிஞ்சால் நாளைக்கு இதை அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். அவருடைய அந்த எப்சிபா பியூலா என்ற ஆசீர்வாத வாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் ஒரு தனி மனிதனுக்கு தேவை. குடும்பம் ப்ளூரல், பொதுவானவர்களுக்கு தேவை என்பதை ஆண்டவர் சுட்டி காட்ட விரும்புகிறார். இல்லைன்னா மகிமை இல்லை, எழுப்பதில்லை. அந்த வசனத்தை சொல்கிறேன். த ஃபர்ஸ்ட் கிங் சாப்டர் 8 verse 1. 1 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரம்
8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சீயோன் என்னும் தாவீது நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி சாலமோன் இஸ்ரவேலின் மூப்பரையும் கோத்திர பிதாக்களாகிய இஸ்ரவேல் புத்திரர் உள்ள பிதாக்களின் தலைவரையும் அனைவரையும் எருசலேமில் ராஜாவாகிய சாலமோனை தன்னிடத்திலே கூடிவர செய்தான். உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டு போச்சுப்பா. அந்த பெட்டியை நம்ம தேசத்தில் கொண்டு வரணும். நம்ம பியூலாண்டு இருந்தோம், எப்சிபாண்டு இருந்தோம், அது நம்ம விட்டு போயிடுச்சு. அந்த பெட்டி நமக்குள்ளே இருந்தால் அந்த மகிமை வான்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்றான். எல்லோரும் வந்தால் தான் மகிமை, இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. சிந்திச்சு பாருங்கள். உபவாச ஜெபம் முடியுது. எத்தனை பேர் வந்தீங்க? நீங்கள் என்னத்தை சாதிக்க போகிறீங்க? பாஸ்டர் ஆராதனைக்கு வந்தால் சந்தோஷமாக வருவோம், போகும்போது கவலையோடு போகிறோம். இதை நான் சொல்லாமல் இருக்க முடியுமா உனக்கு? நீ கவலையோடு போறிய, அந்த கவலை இன்னையோட ஒழியணும். ஒரு உபவாச ஜெபம் எதுக்கு வச்சுக்கிறாங்க? பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் வேண்டி போகாது. நீ வரவுக்கு இல்லையே, நான் எல்லாம் நீ உள்ள கம்ப்யூட்டர்லேயே உட்கார வச்சுருக்கக்கூடாது, துரத்தி அடிச்சிருக்கணும். உள்ளே சேர்க்கக்கூடாது. ஒரு பொருளை கைவிடக்கூடாது. உனக்கு வேலை இருந்தால் கூட ஒரு உபவாச ஜெபம் நடக்குது, முடிவில் நாம் தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரமாக செபிக்கின்ற தன்மை இல்லாதவன் ஒன்றை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. உண்டா இல்லையா? சொல்லுங்கள். பாருங்கள், கர்த்தர் செய்த ஒரு காரியம். உள்ளத்தில் இருந்து ஏக்கம் வேதனையில் நான் வந்து நிற்கும் முன்னாடி பாருங்கள், அருமையாக இசை போட நீ போடு வைப்பான்ட்டார். போட்டு வச்சா அழகாக வாசிக்க. கர்த்தருக்கு நீ உண்மையாக இருந்தேன்னா கர்த்தர் செய்வேன். தம்பி எதிர்பார்த்தோமா என்ன? ஐ நாட் காலிங் எனிதிங். அழைக்காமலே கர்த்தர் கொண்டு வராருன்னா அவருடைய மகிமை. அவர் சாலமோனை அழைச்சான். தெரிஞ்சுக்கிடுங்க, பாஸ்டர் எங்கள் மேலே ஃபைட் பண்ணார், எங்களை நிற்க வேணான்ட்டார், அதில் உட்கார வேணாம், கோயிலில் ஓட வேண்டான்னாரு. வந்த பிள்ளை கூட ஓடிச்சு. உபவாசத்தில் இருந்து சப்பாத்தியும் பரோட்டா கறியும் தின்ன முடியாமல் போயிடுச்சு, இழந்துட்டாங்க. தேவ மகிமை. 2வது, இதெல்லாம் வேதனையோடு சொல்கிறேன், கர்த்தர் கொடுத்த வார்த்தை. லுக் சாப்டர் 8:1. இந்த மாதிரி பிரசங்க நீங்கள் எங்கேயும் கேட்க மாட்டீங்க. அந்த பெருமை எனக்கு வரக்கூடாது. 4 நேரத்தோடு கூட அப்படி சொல்கிறதுனால தான் என்னை எவனும் வந்து என்னை குறிச்சாட்ட முடியாது. இவன் எனக்கு இப்படி சாபம் விட்டான், அப்படி பண்ணான். எனக்கு இப்போ ஒரு புது பேரை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆண்டவர் இல்லை, மனுஷன் கொடுத்துருக்கிறான். என்ன தெரியுமா? என்னடா அவங்க கிடந்து ஒப்பாரி வைக்கிறான், அவங்க மனைவி இறந்துட்டா, பொண்டாட்டி செத்து நிலை கிடந்து ஒப்பாரி வைக்கிறான், ஐயோ அப்பா அம்மான்னு கத்துறான்னு. ஆண்டோடைய பாதத்தில் விழுந்து அழும்போது அதுதான் வருது அப்படின்ற ஒரு பேர் வந்துடுச்சு. சரி, அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவரோட கூட இருந்தார்கள். ரைட்டா? கோச்சிங்களா? எங்கள் அண்ணன் கூட இருந்திருக்கணும். இப்போ என்ன சொல்கிறீங்க? காப்பி வருமா முடிவில்? இல்லைன்னா உடனே ஃபோன் பண்ணி சொல்லணும். தேங்க்யூ. அதை நான் போட்டுட்டு இருந்தேன், காப்பி போடுறதுக்காக நான் வீட்டில் இருந்தேன். அந்த வேலையெல்லாம் இங்கே நடக்கக்கூடாது. பேசுகிறது கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு கேட்க. இல்லை, சீசர்கள் கூட இருந்தாங்கங்க, கூட இருக்கிறாங்க. இயேசுநாதர் என்ன பண்ணுறாரு எல்லாம் கூட இருந்தால் தான் தெரியும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மாங்காய் മലയാളത്തിൽ എങ്ങനെയാണ് പറയും, അണ്ടിയോട് അടുക്കുമ്പോൾ തന്നെ മാങ്കാവിൻ്റെ പുളിപ്പറിയുമെന്ന് പറയും. അങ്ങനെയെന്ന് പറഞ്ഞാൽ அண்டின்னா அந்த கொட்டை இருக்குது பாருங்கள், நார். அந்த நாரோடு அந்த மாங்காய் வரும் பொழுது, அதை ஆரம்பம் பார்க்கும் பொழுது அந்த மாங்காய் பிஞ்சில் அது புளிப்புள்ளதா இல்லை தோற்பா ஒன்றும் தெரியாது, சாப்பிட்டா வித்தியாசமாக இருக்கும். போக 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 அந்த கொட்டையோடு அந்த நார், அந்த சவரின்னு சொல்லுவாங்க, அதோடு சேர்ந்து வர்றதா அது புளிப்பா புளிப்பில்லையான்னு தெரியும். கூட இருக்கணும், இருந்தால் தான் தெரியும் நல்லது கெட்டது என்னன்றது அறியணும். சரி, இன்னொரு வசனம் வீட்டில் போய் பாருங்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இது நாளைக்கு பார்க்க போகிறேன், இது நாளைக்கு உள்ளது தான், சொல்லி முடிக்கிறேன் லைட்டாக. நாளைக்கு இதை பேசிட்டு இருக்காரு, நான் சொல்லிடுறேன். இது அவர் மலையில் இறங்கின பொழுது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார். ஒரு அலையில் சொல்லுங்கள், இயேசுநாதர் மலையில் ஏற ஆயத்தமாக இருந்தார். வந்தார் திரளான ஜனங்கள். இங்கே என்ன நடக்கணும், நம்ம எல்லாம் சீசுக்கெல்லாம் ஒன்று சேரும் பொழுது, ஒன்று சேர்ந்து மலையில் போகும்பொழுது தேவனுடைய மகிமைப்படுறோம். ஒரு ஜன கூட்டம் நம்மளை பின் சென்று வரும். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். யோவான் 8:1 மார்க் 8:1 கூடி வந்திருக்கையில் இயேசு சீசுகளை அழைக்கிறா. நாளைய தினம் நம்ம கையில் இல்லை, அதை இன்றைக்கே சொல்கிறேன், நாளைக்கு இதை விவரிப்போம். இயேசு ஒலிவ மலைக்கு போனார். இது யோவான் ஒலிவமலைக்கு போனார், தனது கடமையை கீழ்ப்படிந்து செய்யணும்னு அவர் போனார்.
ஒலிவ மலையிலே போய் ஜெபம் பண்ணுகிறார். ஜெபம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் அவருடைய வேலையை நிறைவேற்றுறார். ஸோ தேங்க்யூ. கடைசியாக ஒரே காரியம், மார்க் 8:1 உங்களையும் என்னையும் குறித்த தரிசனம் அவருக்கு இருக்குது. நம்மளை சும்மா ஒருவரில்லை. அந்த நாட்களில் திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்லாத போது இயேசு தம்முடைய சீசரை அழைக்கிறார். யாரை அழைப்போம்? சீசரை அழைக்கிறார். சீசர் கூட இருக்கணும். காப்பி போட்டாச்சா? டிஃபன் செஞ்சாச்சா? புரியுதா? யூ ஆர் கேதர் டுகெதர். இணைவு, ஃபெலோஷிப், ஐக்கியம், ட்ரூ, உண்மை அவசியம். ஃபாலோ, பின்பற்றணும். வாட் எவர் யூ டூயிங், வாட் எவர் யூ சேயிங், இயேசு என்ன சொல்கிறாரோ அதை கேட்கணும். இந்த ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியணும். இந்த ஃபாலோ. கூப்பிட்டாருன்னா பின்னாடி போகணும். எங்கேயா கூப்பிட்றீங்க? உங்கள் பின்னாடி கூப்பிட்டு போகிறீங்க. நீங்கள் எங்கேயாவது போவீங்க. வா, ஒலிவ மலைக்கு வா, நாங்கள் எதுக்கு போகிறேன்னு வந்து பாரு. ஒலிவ மலையின் அனுபவங்களை நம்ம காணணும். கண்களை மூடுவோமா? கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து இந்த மாதம் ஒரு பெரிய ஜெயத்தை தருவாராக. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி உதவி எனக்களித்தே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி உதவி எனக்களித்தே. திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரவ என்னை தாங்குகிறேன். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரவ என்னை தாங்குகிறேன். பாதம் இந்நாள் துதியே, உம்மை அன்றியாய் பாடுவேன். அன்பு உள்ளம் பொங்குதே. அன்பு உள்ளம் பொங்குதே. தனி செடி நீலை தீர்ப்பு ஓடியா அடியே அடந்திலங்க. பெருக பெருக. தனி செடி நீலை தீர்ப்பு ஓடியா அடியே அடந்திலங்க. இலை தலை பிடிங்கி என்னை சுத்தம் செய்யப்பா. இலை தரிப்பி தலை பிடிங்கி என்னை சுத்தம் செய்தாலும் துதியே, உம்மை அன்றிய நீங்கள் பலுகி பெருகி தேவனுடைய அன்பில் பெருகுவீர்கள். தேவனுடைய வல்லமையில் பெருகுவீர்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தில் பெருகுவீர்கள்.
ஆவியானவரே, 7 மாதம் கடந்து 8ஆம் மாதத்தில் கொண்டு வந்தீங்கப்பா. எங்களுக்கு உபத்திரம் அப்பா, சோதனைப்பா, சத்துரு உள்ள பூந்து கெடுக்கிறான்ப்பா. உடைய மகிமையை நாங்கள் பார்க்கணும்ப்பா. நாங்கள் எப்சிபா என்று பீலா என்று இருக்கிறோம். எங்களை கெடுக்கிறதுக்கு ஏதோ வந்து கெடுத்துட்டு இருக்குதப்பா. எங்ககிட்ட விழிப்பில்லை, ஜெபாவி இல்லை, கடமை நிறைவேற்றவில்லை, ஒலிவ மலைக்கு நாங்கள் போகல. உண்மை போல ஜெபிக்கிறதுக்கு ஒரு நேரம் எடுக்கல. சபையில் எவ்வளவோ ஜெபம்னு இருக்குது. நான் தான் வேலைக்கு போனேன், என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அந்த அக்கறை வரலப்பா. நாங்கள் படுற அவசியம் எப்படியோ இருக்குதப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிமை வெளிப்படணும் ஆண்டவரே. எப்சிபா என்று புயலா என்றும் எங்கள் நகரம் வாழ்க்கைப்பட்ட நகரமாய் செழிப்பில் இருக்கணும்ப்பா. சொல்லிட்டீங்க, பெருக செய்ய போகிறேன். அந்த வைராக்கியம் சபையின் மேலே கொண்டு வந்துட்டோம் ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு இந்த வைராக்கியம் உண்டாகணும். நான் ஆசீர்வாதத்திலிருந்து இறங்கிட்டேன், என்ன அந்த பாதையில் கொண்டு வரணும். என்ற வைராக்கியம் வரணும்னா நாங்கள் எங்கள் கடமையை நாங்கள் செய்வோம். நம்முடைய நாமம் மையப்படணும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியாருடைய நினைக்கும் என்று சதா காலங்களிலும் வந்திருக்கிற அனைத்து தேவ பிள்ளைகளோடும் கூட இருந்து இந்த மாதம் மாத்திரமல்ல, உம்முடைய வருகை மட்டும் உம்முடைய மகிமையை அன்பை ருசித்து பெருகி வாழ கிருபை தருவீராக. என் ஆத்துமாவே அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எல்லாருக்கும் இயேசுவின் நாம